வசனம் யோசுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஆமா, அவர்கள் அதாவது எப்பொழுதுமே வெற்றியை தொடர்ந்து பார்த்தவர்கள் அடுத்த காரியத்தில் அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். இதுதான் ரைட் வேர்ட், ஓவர் கான்ஃபிடென்ட். ஐ கேன் டூ இட், நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், நான் மேற்கொண்டுருவேன். சுய பலத்தை சார்ந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஒரு பாடல் எழுதினேன், அது இன்னும் வெளியே வரல. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரேன்னு பாடின போது அதில் எழுதின, எங்கள் சுய பலத்தை நம்பி நாங்கள் தோற்று போனோம், எங்கள் அனுபவம் சார்ந்து கொண்டோம் என்று எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே, ஊழியத்திலும் நிறைய நேரத்தில் சுய பலத்தை அனுபவத்தை சார்ந்து கொண்டு ஊழியம் செய்யும் போது தோற்று போயிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா மனிதருக்குள்ளும் அந்த தாட் வரும், ஐ கேன் டூ இட், எஸ் நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன். ஏன்னா நிறைய வெற்றியை பார்த்த எனக்குள்ள அப்படி நான் ஐ கேன் டூ இட், ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? எத்தனை வெற்றிகளை கண்டாலும் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவரை சார்ந்து, ஆண்டவரே நீர் என் கூட வராமல் போனால், மோசே சொல்றார், எத்தனை வெற்றியை பார்த்துட்டு மோசே சொல்றார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் சொல்லுங்க, எங்களை என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. இப்போ இவங்க பேசுற இந்த 3ஆம் வசனத்துல பாருங்க, அட கொஞ்சம் பேர் போய் தட்டி எறிஞ்சிடலாங்க அப்படின்னு அவர்கள் அங்கே சொன்னதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அங்கே டிக்ளேர் பண்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஆமென், பிரைஸ் பீ டு காட். 8:7 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் பதிவிருந்து ஆமா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். சோ தோல்வியின் நிமித்தமாக வந்த வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றி அதே இடத்துல அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன சொல்லுங்க? தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? கடந்த கால வெற்றியை வைத்து நிகழ்காலத்தை நகர்த்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இடைவிடாமல் என்ன செய்யுங்க, சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க. ஆமா, ஜெபம் ஜெபம். நெகமியா புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் தரிசனத்தோடு வந்து அவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவன் முன்னேறும் பொழுது சத்துருக்கள் எழும்புகிறார்கள். அவன் அந்த புக்கெல்லாம் நீங்க போய் வாசித்து பாருங்க. நெகமியா ஜெபித்தார், வேலை செய்தார், ஜெபித்தார், வேலை செய்தார், ஜெபித்தார், ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமே ஜெயம். ஆமென். சோ கடந்த கால வெற்றிகளை சார்ந்து நாம் வாழக்கூடாது. பிரைஸ் பீ டு காட். ஆண்டவர் நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் என்று தேவனையே சார்ந்து நாம் வாழணும். இன்னைக்கு மற்ற அரசியல்வாதிகளும் மற்றவங்களும் அவர்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறார்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், 3M சொல்லுவேன். மேன் பவர், மசில் பவர், மணி பவர். சொல்லுங்க, மேன் பவர், மசில் பவர், மணி பவர். இதை வச்சுதான் மனுஷன் ஆட்டம் போடுறான். ஆமென். மேன் பவரும் திடீர்னு திரும்பி பார்த்தா அவன் பின்னால பெரிய கூட்டமா இருக்கும், ஆனா திடீர்னு அத்தனை பேர் காணாம போயிடுவான். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? மனுஷனை நம்புவதை பாரு. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை, ஆமா, இந்த எலெக்ஷனுக்குள்ள எத்தனை பேர் எந்த கட்சியிலேருந்து எங்க மாறுறான்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சாகிற வரைக்கும் உங்க கூட இருப்பேன், உங்களை சேர்ல உட்காராம ஆமா நான் போக மாட்டேனுமா, முதல்ல காலை வாரிட்டு ஓடிடுவான். ஹலோ, மனிதன் அப்படிதான். அதனால நம்ம மனிதனை சார்ந்து கொள்ள, கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். மேன் பவர் நம்பிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு கட்சி மாறிடுவான். அடுத்தது என்னது? மசில் பவர். பயங்கரமான மசில் பவர். ஆமா, ஒரு வயிறு கலக்குச்சுன்னா மசில் எல்லாம் காணாம போயிடும்.
ஒரு டயரியா வந்தா என்ன ஆயிரும்? பாடி பில்டர் எந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருப்பான். மசில் பவரை நம்பாத. அடுத்தது மணி பவர். பெரிய பணக்காரன்லாம் ஒரே நிமிஷத்துல ஏழை ஆயிடுவான். பணமும் நிரந்தரம் அல்ல. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தோல்வி நம்மை ஆண்டவரோடு நெருங்க வைக்கும். சொல்லுங்க, தோல்வி என்ன செய்யும்? நம்மை ஆண்டவரோடு நெருங்க வைக்கும். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் இருக்கிற கவனத்தை விட்டுவிட்டு தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க செய்யும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். இந்த யாக்கோபு ஆமென் வெறுங்கையா போனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு முதல்ல அப்பாவை ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான், அவன் போனான் மாமனாரை ஏமாத்தினான், எல்லாம் ஏமாத்தி வெறுங்கையா போன. இப்ப 2 பரிவாரங்களோட வர்றான். அவங்க அண்ணன் ஏசா 400 பேரோட வர்றான். நியூஸ் தெரிஞ்சு இப்ப நடக்கவே முடியல, கால் நடுங்குது. ஆசீர்வாதமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பயந்து அன்றைக்கு யாப்போக்கின் ஆற்றங்கரையில் ஆணுடைய பாதத்தை பிடித்தவன் ஜெபித்தான். அவனுக்குள்ள மரண பயம் வந்து விட்டது. ஆமென். அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஏளனம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பயம் வரும்பொழுது, ஆமீன், அன்னாளை போல யாக்கோபை போல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமீன். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். தோல்வி நமக்குள்ளே மறைந்திருக்கிற பாவங்களை வெளியே கொண்டு வருகிறது. சுய பரிசோதனை செய்து, ஆண்டவரே ஏன் இந்த தோல்வி வந்தது என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்தோம் என்றால், ஆமேன், நம்முடைய மறைந்திருக்கிற பாவங்களெல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து, ஆமேன், அவையெல்லாம் அறிக்கை செய்து விட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை இந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டியலை நான் போட்டிருக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பாவம் என்ன செய்யும்? கர்த்தருடைய கோபம் மூண்டும். கர்த்தருடைய கோபம் மூழும். நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் மூழும். 7:4 அவர்கள் முறிந்தோடி போனார்கள். ஃபெயிலியர், தோல்வி, பாவத்தின் நிமித்தம். 7:5 7:24 அது நம்மை மட்டுமல்ல, நாம் செய்கிற பாவம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பாதிக்கும். நாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தை பாதிக்கும். ஒரு மனிதன் செய்கிற தவறினாலே குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, நீ உன்னை சார்ந்து இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆமென். 7:9 தேவ நாமத்திற்கு அவகீர்த்தி உண்டாக செய்யும் நீ செய்கிற பாவம். 7:20 21 பாவத்தை மூடி வைக்க முடியாது. 7:10 பாவம் நம்மை முடக்கி விடுகிறது. 7:25 தேவ தண்டனையை நமக்கு கொண்டு வருகிறது. வீட்டில் போய் இந்த 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, பாவத்தின் விளைவுகள். அடுத்ததாக தோல்வி நமக்கு புதிய யுக்திகளை கற்றுத் தருகிறது. இதை நான் விவரமாக பேசல. நீங்க போய் இந்த யோசுவாவுடைய இந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக அவர்கள் முதல்ல தோற்று போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த யுக்தி, அவர்கள் எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார், எப்படி யுத்தம் செய்து ஜெயித்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். தோல்வி நமக்கு புதிய யுக்திகளை கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. சின்ன சின்ன தோல்வி வந்ததுனால எல்லாம் முடிஞ்சது நினைச்சுக்காதீங்க. 7ஆம் அதிகாரத்தில் தோல்வி வந்தது, 8ஆம் அதிகாரத்தில் அதை கீர்த்தியாக மாற்றிவிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 61ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அன்னாள், ரூத், யோசேப்பு, ஆண்டுடைய தாயார் மேரி, டேவிட், ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். இவர்கள்லாம் வெட்கத்தை, அவமானத்தை கடந்தவர்கள். ஆனால் இவர்களுடைய வெட்கத்தை கர்த்தர் கீர்த்தியாக, புகழ்ச்சியாக மாற்றிவிட்டார். அந்த தேவன் இன்றைக்கும் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார்.
இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளோ அல்லது தூரத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ, நான் ஆரம்பத்திலிருந்து பேசினேன், பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள், அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடும், சாபம் வந்துடும். உன்னை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் நீ செய்கிற பாவத்தினாலே பாதிக்கப்படுவார்கள், அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், பாவம் உன்னை தொடரும், வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பின்தொடர்ந்து வரும். ஆமென். அந்த நேரத்தில் ஜாலியா இருக்கும், ஆனா பின்னால உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் போய் நிந்தையும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் அப்படி ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தோடு நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறவர்களாக, வெட்கத்தை அனுபவிப்பவர்களாக, எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு தெரியலன்னு கேள்வியோடு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு என்னுடைய வெட்கத்தை மாற்றினவர். இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வெட்கத்தையும் மாற்றி எங்களை சாபத்தின் பிள்ளைகளாக இருந்த எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றின ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க வீட்டில இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்க பஸ் ஸ்டாப்ல ரோட்ல இருந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு வாழ்க்கையில தோல்வியை ஜெயமாக மாற்ற விரும்புகிறார், வெட்கத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். நான் சொன்ன முதல் பாயிண்ட்ல சொன்னேன், பாவத்தின் நிமித்தம் வெட்கம். ஆமென். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் வெட்கம் வந்து விட்டது, அவமானம் வந்து விட்டது, கடவுளை சந்திக்க முடியல. அவர்கள் வெட்கத்தை அவர்களே மூட ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது தற்காலிகமாகத்தான் மூடினார்கள். திரும்ப அந்த வெட்கம் வெளியே தெரியும். ஆனால் கடவுள் வந்து ஆமென் ஒரு தோலுடையை செய்து அவருடைய மானத்தை நிரந்தரமாக மூடிவிட்டார். அவருடைய வெட்கத்தை நிரந்தரமாக மூடின மாதிரி இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய வெட்கத்தையும் நிரந்தரமாக மாற்றி போடுவார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆங்காங்க இருக்கிற யாராயிருந்தாலும், வீட்டில் இருந்தீங்கனாலும் உங்க கண்ணை மூடுங்க. ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி உன்னை வாழ வைக்கிற தேவன், தீய சக்திகளுடைய உயிரை மாய்த்து கொள்ள உன்னோடு கூட போராடும். தற்கொலை செய்துவிடு, அதுதான் இதற்கு தீர்வு என்று பிசாசு சொல்லுவான். ஆனால் அதைத்தான் பைபிள்ல பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனால் நானோ இயேசு கிறிஸ்துவோ உனக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். உன்னை வாழ வைக்கிற தெய்வம் தான் இயேசு. நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை தழுவினார், அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது, ஐயா நான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளல, ஆனா இன்றைக்கு இருளில் இருக்கிற எனக்கு, வெட்கத்தை அனுபவித்திருக்கிற எனக்கு, அவமானம் நிந்தைகள் எதெடுத்தாலும் தோல்வி, என் வாழ்க்கையே இருண்டு போயிருச்சியா? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருகிறது, ஏன்னா எல்லாமே தோல்வி. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டேன். இயேசு தோல்வியை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர், ஏமாற்றத்தை வெற்றியாக மாற்றுகிற கர்த்தர். அதற்கு நாங்கள் தான் சாட்சிகள். ஆமென். நாங்கள் பரிதாபமானவர்களாக இருந்தோம், நாங்களும் இந்நேரம் செத்து போயிருப்போம். ஆனா இயேசு எங்க வாழ்க்கையில வந்ததுனால எங்களை வாழ வைத்தது மட்டுமல்ல, எல்லாருக்கும் இந்த நல்ல செய்தி சொல்ல எங்களை அழைத்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு எனக்கு வேண்டும். என் வாழ்க்கையிலும் வெட்கத்தை அவர் கீர்த்தியாக மாற்றணும். எங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். தூரத்தில் இருந்தாலும் சரி உங்க கையை மெதுவாக உயர்த்துங்க. கடவுள் உங்க கரங்களை பார்க்கட்டும். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் என்னோடு கூட பேசுனீங்கப்பா. எங்கள் வெட்கத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் கீர்த்தியாக மாற்றப் போகிறீர். ஆண்டவரே 2025 நாங்கள் கடந்து வந்த வெட்கம், அவமானங்கள், நிந்தைகள், தோல்விகள் எல்லாம் இந்த 2026 ஜெயமாக மாற்றுகிறதற்காக நன்றி. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.